இதனாலே ஜூன் மாதம் வாக்குத்தத்தமானது சங்கீதம் 115 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனை வரை நீ நடத்தினீர். தொடர்ந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீர் எங்களோடு பேசும், வந்திருக்கிறோடு பேசும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அந்த வார்த்தை அவருடைய நினைவுகளும் சிந்தனைகளும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த வார்த்தை அவர்களோடு இடைப்படுவீராக. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இங்கு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே துணையாக இருப்பார். சொல்லலாமா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு துணையாக இருப்பார். எப்போ துணையாக இருப்பார்? அவரை நம்பும்போது அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இஸ்ரவேல் யார்? நீங்களும் நானும் தான். தேவ மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பு, அவரே அவளுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். நீ அவரை மாத்திர நம்பு. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் அவரை நம்புங்க. அல்லேலூயா. நீங்கள் நம்புகிறவர் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, 3 வசனம் சொல்லுது, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நம்புகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் தேவன். நீங்கள் 4 வசனத்தை பண்ண, அவர்கள் தேவன் விக்கிரகங்கள் தானே. அல்லேலூயா. அவர்கள் காது இருந்தும் அதற்கு கைகள் இருந்தும் மூக்கு இருந்தும், ஆமென், அது கால் இருந்து நடவாது. 8 வசனத்தை வாசியுங்கள். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவர்கள் தேவனை நம்புகிறவர்கள் யாரை போல இருக்கிறாங்களாம்? அவர்களை போல இருக்கிறாங்க. என்ன அவர்களை? காது இருந்தும் கண் இருந்தும் மூக்கு இருந்தும் எல்லாம் இருந்தும் என்ன பண்ணாது? செயல்படாது. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் மாறல. மனுஷன் மாறுறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அப்ப அவரை நீங்கள் நம்பும்போது இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு எப்படியா இருப்பாரா? துணையாக இருப்பார். அல்லேலூயா. துணையாய் மாத்திரமல்ல, கேடகமாக இருப்பாராம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கடந்த மாதம், ஒருவேளை நீங்கள் அந்த தனிமையின் பாதத்தில் கஷ்டத்தில் ஒரு துணை ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறேன், அவன் கூடவே இருப்பேன். நீ எந்த அதிகாரியை சந்திக்க போனாலும், எந்த மனுஷனை சந்திக்க போனாலும், எந்த இடத்துல போனால் உனக்கு துணையாக இருப்பேன். நீ போகும்போது என்னை நம்பி போ. ஆமென். கர்த்தாவே, நீர் என்னோடு இருப்பீராக. அல்லேலூயா. நீ நம்புகிறவர் உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். அந்த மாதத்தில் ஒருவேளை நிறைய பேருக்கு நிறைய தேவையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்புங்க, நிச்சயமாக அந்த தேவைகளை சந்திக்க போகிறார். ஒருவேளை இந்த கடந்த மாதம் இறுதி வரைக்கும் ஒரு வேதனை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உன் வேதனையை நீக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷன் சொல்கிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. அவரை பயப்படுகிறவர்களை அவர்களை நம்பு, அவர் உனக்கு துணையா இருப்பார். உன்னை ஒருபோதும் அவர் உன்னை விட்டுட்டு போற தேவன் அல்ல, உன்னை கடைசி வரை உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது அவர்களுக்கு துணையாக இருப்பார். 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். முதல் காரியம், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பும்போது துணையாக இருப்பார். பயப்படுகிற சூழ்நிலையில் நம்பும்போது துணையாக இருப்பார். இக்கட்டில் நம்பும்போது துணையாக இருப்பார். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பும்போது துணையாக இருப்பார். பயப்படுகிற சூழ்நிலையில் நம்பும்போது துணையாக இருப்பார். இக்கட்டில் நம்பும்போது துணையாக இருப்பார். முதல் காரியத்தை நாம் தியானிக்கலாம். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பும்போது அவர் துணையாக இருப்பார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இங்கு ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், ஆமென், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்ற வாக்குத்தத்தம் அவருக்கு வருது. ஆனால் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும், அல்லேலூயா, அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த மாதத்தில் ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒருவேளை உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை பெருசாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்ற ஏதுவில்லாதிருந்தும் நம்புகிறதுக்கு முடியாதிருந்தும், ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நம்பும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார், ஆனால் எல்லா கதவையும் மூடுவார். அல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு கதவுனா திறந்துருக்குதா, எல்லா கதவும் முடியுது. எப்படி இது நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் முடியாதது தான் ஆண்டவர் முடிய வைக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், இந்த மாதத்தில் நான் நம்புகிறேன், நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன், ஆண்டவர் என் காரியத்தை இந்த நிறைவேற்றணும். ஆனால் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லையே. ஆனால் ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, உன் சந்ததி போல இருக்கும், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக சொன்னார். ஆனால் ஏதுவில்லாது, எந்த பக்கமும் ஒரு சூழ்நிலையே இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவன் நம்பினான். அல்லேலூயா. அதை விசுவாசித்தான். சங்கீதம் 62:5 சொல்றது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, அமைதிப்படுத்தும் போது, ஆமென், நீங்கள் நம்புகிற காரியத்தை அவராலே வரும், அவராலே வரும். அல்லேலூயா. ஆனால் 19ஆம் வசனத்தில் அவன் விசுவாசத்தில் எப்படி இல்லையா, பலவீனமா இருக்கல. அல்லேலூயா. அவன் சரீரம் செத்து போனுச்சு. அவன் மனைவியுடைய சரீரம் வயசு என்ன, 100, மனைவிக்கு 90. இன்னைக்கு உங்க சரீரம் செத்து போச்சா, உயிரோடு இருக்குதா? உங்களை தான் கேட்குறேன். சரீரம் செத்து போனது என்றால் என்ன? அந்த சரீரத்துக்குள்ள இனி ஒரு நற்பயன், நல்ல ஒரு பலன், ஒரு உதவி எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னால எல்லாம் முடிந்து போன நேரத்தில் தான் அவரால் முடியும். அல்லேலூயா. அப்ப செத்து போன அந்த சரீரத்திலிருந்து ஆபிரகாமுக்கு, அல்லேலூயா, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. அல்லேலூயா. சரீரம் செத்து போயிருக்கலாம், அவன் ஆத்மா பலமுள்ளதா இருக்கிறது. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சரீரம் பாருங்க, இப்ப முடிஞ்ச உடனே ஓடுறதுக்கு ரெடியா இருப்போம். அல்லேலூயா. அப்படியே ஒரு துள்ளி குதிப்போம். அல்லேலூயா. நல்லா சுறுசுறுப்பா இருப்போம். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை. ஒரு யாராவது புடிச்சுன்னு போகணும். அல்லேலூயா. வயசு, சரீரம், வாழ வேண்டிய, உதவி செய்ய வேண்டிய, பிரயாசப்பட வேண்டிய ஒரு ஆசீர்வாத சந்ததி வர்றதுக்கு முடியாது. எல்லாம் முடிஞ்சு போன அந்த சரீர செத்து போனது, ஆனால் விசுவாசம் சாகலை. அல்லேலூயா. 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 இப்போ பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. எனக்கு ஆண்டவரை சொல்றாரு, உன் சரீரம் உனக்கு ஒருவேளை நீ பலவீனமா இருக்கலாம், உன் ஆவி உற்சாகமா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் பாருங்க, ஏதுமில்லாதிருந்தும் எப்படி ஆண்டவர் இதை நடத்துவார், எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்,
எப்படி இந்த காரியத்தை நடத்துவார் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் எப்படி ஆயிலாம்? பலவீனமாயிருக்க. அவிசுவாசத்துக்கு அவன் இடம் கொடுக்கல, சந்தேகப்படல. என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட்டால் அந்த நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. எப்படி நம்பினாரு? முழு நிச்சயமாக 100% நம்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று 90% இல்லை, 99% இல்லை, 100% ஆண்டவர் விசுவாசிச்சார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல விசுவாசத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கால்வாசி இல்லை, அல்லேலூயா, முழுவதுமாக முழுவதுமாக அவன் முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. முழுசா அவன் பெற்றுக்கொள்ளல, ஆனா முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல முழு நிச்சயமாக முழுவதுமாக நீங்க அவரை நம்பும் பொழுது அவர் எல்லா காரியங்களுக்குள்ள துணையா இருப்பார். மத்தேயு 13:8 சொல்லுகிறது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, 100 முதல்ல வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல நிலத்தில் அந்த விதை எப்படி இருக்கணுமா? அங்க 100, 60, 30. அல்லேலூயா. சின்னத்தனம் விதைக்கப்படும் போது என்ன பண்றோம்? ஒரு 30 கிடைச்சா, 60 கிடைச்சா. ஆனா முழுவதுமாக நம்ம என்ன பண்ணோம்? 100 பலன் தருகிற அளவுக்கு நான் அது உழைக்கும் போது, அதில் நாம் பிரயாசப்படும் போது அதன் பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இது தருமா? மழை வந்து வந்து போதே, மிருகங்கள்லாம் அந்த வயல் நிலத்தில் போதே, எப்படி இந்த பலன் தரும்? நீ எதையும் பார்க்காத. அல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. நீ வானத்தை பார்த்து நீ பிரயாசப்பட வேண்டாம், வானத்தை உண்டாக்கின தேவனை பார்த்து நீ பிரயாசப்படுவாயினால் ஒரு 100% ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆபிரகாம் 100% முழுவதுமாய் நம்பினான். அவன் யாரா மாறினான்? விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. அதனாலதான் அவனுடைய மகன் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஈசாக்கு எந்த காலத்துல விதை விதைத்தாரு? வாசிங்கள் அந்த வசனத்தை. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கவனிங்கள், அவன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்துல நீங்க ஆரம்பத்துல ஒருவேளை ஒரு வறுமையான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வரலாம். ஆனா உங்க விசுவாச நம்பிக்கை 100% கர்த்தர் மேல இருக்குமானால் முழு நிச்சயமாய் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க ஏதுமில்லாதிருந்தும், சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லாதிருந்தும் நீ முழு நிச்சயமாய் நம்புவாயனால் கர்த்தர் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் உனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற நீங்க எந்த காரியத்துல நீங்க இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்து பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. உன் முழு, இங்க பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப முழுவதும் உனக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும்? நீ முழுவதும் அன்பு கூறணும். அல்லேலூயா. அவர் அன்பு கூறாம உனக்கு ஒரு நம்பிக்கை வராது, உனக்குள்ள முழு நிச்சயமான விசுவாசம் உனக்குள்ள வராது. அல்லேலூயா. அவரிடத்துல முழுவதுமாக நீங்கள் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்ம இடத்துல முழுவதுமாய் அன்பு கூர்ந்தார். வாசிங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கிறிஸ்து தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப அன்பு கூர்ந்தபடினாலே அல்லேலூயா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் அப்படிப்பட்ட ஒரு அன்பை முழுவதுமாக கொடுக்கும்போதுதான் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க அன்பு கூறும்போது அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து 7ஆம் வசன வாசிங்கள், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. அப்ப நீங்கள் அந்த ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம், ஆண்டவர் இன்றைக்கு நான் நம்புகிறது அவர் நமக்கு துணையாய் இருப்பார் சொல்லி உன் பிள்ளைகளோட நீ உட்காரும் போது எழுந்திருக்கும் போது அதை போதித்து நடத்தி நீ பேசுவாயானால் அல்லேலூயா இந்த உபாகமத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. 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 நீங்க பேசணும், கருத்தாக பேசணும். வாக்குத்தத்தம் இன்னைக்கு வந்துச்சு, ஒரு வாரமா போயிட்டு வச்சுட்டு இல்லாம நீங்க பேசணும். ஆண்டவரே கர்த்தரை நம்புகளுக்கு அவர் துணையாயிருப்பார்னு சொல்லி இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. உடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி நாம் நடத்தும் போது நிச்சயமாக நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், அல்லேலூயா, நீ கட்டாத பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாவாய். அல்லேலூயா. நீ பிரயாசப்படாத ஆமென் துறவுகள், நீ கட்டாத வீடுகள், நீ நடாத தோட்டங்கள், நீ பிரயாசப்படாத தோப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரும் கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் முழு நிச்சயமாய் நீங்கள் நம்பும் போது நீங்க நினைக்கலாம், நான் வீட்டு வாடகை வீட்டில் தானே இருக்கிறேன், கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அவங்க கர்த்தரை ஆராதிக்க வச்சிருப்பான். அல்லேலூயா. ஆனா அனுபவிக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் அதை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கோடியா இருக்கட்டும், ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய வயது அவனுக்கு இருக்காது. ஆனால் நமக்கு அதை அனுபவிக்கவும் நம் சந்ததியை பார்க்கக்கூடிய ஒரு பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசித்து இந்த குறிப்பை முடிக்கலாம். தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. நீங்கள் அவர் ஒருவருக்கு நீங்கள் ஆராதனை செய்யும் போது, அல்லேலூயா, அவர் ஆணையிட்டு கொடுத்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. நம்புகிறதுக்கு ஏதுவில்லா இருந்தும் அவன் நம்பி அவன் என்ன பண்ணான்? அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா.
இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 56 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், தாவீதை குறித்து பார்க்கிறோம். என்ன சொன்னா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தாவீதுக்குள்ள ஒரு பயம் வருமா? பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ண, சிங்க குகையில போய் சிங்கத்தை என்ன பண்ணாரு, சாவடிச்சார். அல்லேலூயா. கரடியே சாவடிச்சார். கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனமே பயந்து இருந்தது. கோலியாத்தை என்ன பண்ணாரு, ஜெயெடுத்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பலசாலி ஒரு வல்லமை உள்ள மனுஷன் சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆனா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் என்ன வரும், பயம் வரும். அல்லேலூயா. ஆனா அந்த பயப்படுகிற நாள்ல அவரை நம்பும் போது அவர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தைரியசாலியா இருக்கலாம், எப்படிப்பட்ட பலசாலியா இருக்கலாம், எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனா இருக்கலாம், ஆனா பயம் நிச்சயமா. நீங்க பாத்தீங்கன்னா எலியாவை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ளவர். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒரே ஒரு ஏசபெல் அவள் எழுதின அவள் லெட்டரை பார்த்து என்ன பண்ணார், பயந்து போய் அவர் நடந்து என்ன பண்ணாரு, சூரச்செடியில் போய் பார்த்துட்டார். நான் சாக போறேன், நான் வாழ்றதே எனக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன், ஒரு விசுவாசத்தில் பயங்கரமான ஒரு தேவ மனுஷன், ஆனால் அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பயம் என்பது நமக்குள்ள சரீரத்தை குறித்து, நமக்கு வருகிற வீட்டில் குறித்து, நம்ம வருகிற சூழ்நிலை குறித்து பயம் வரும். ஆனால் இங்கே தாவீது சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என்னை பயமுறுத்துகிற சூழ்நிலை வருமானாலும் நான் உம்மை நம்பும் பொழுது நீர் எனக்கு துணையா இருப்பீர். அல்லேலூயா. நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். கவனிங்கள், சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், அவர்கள் எனக்கு விரோதமாக போர் செய்கிறார்கள் சொல்றாரு. யார் இந்த சத்துரு? பெலிஸ்தர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஒரு ஓட்டமாக தான் இருக்குது. அல்லேலூயா. அவரை துரத்தி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்ற, என்னை விழுங்க பார்க்கிறார்கள், நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரே, நான் இந்த பயப்படுகிற நாள் உம்மை நம்புவேன். ஆண்டவரே, என்னை என்ன போர் செய்தாலும், என்னை விழுங்க பார்த்தாலும் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. நீங்கள் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 55:6. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுகிறீங்க, உங்களுக்கு வர நெருக்கத்தில், பயத்தில், துக்கத்தில் எனக்கு புறாவை போல சிறகு தான் நான் பறந்து போயிடுவேன். இங்கே தாவீது சொல்றாரு, புறாவை போல சிறகு தான் நான் பறந்து போயிடுவேன். நமக்கு வர்ற நெருக்கத்தில் நம்ம சொல்றோம், எனக்கு ஒண்டி காசு இருந்தா நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஊருக்கு போயிடுவேன், இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், இந்த தெருவிலேயே இருக்க மாட்டேன். நாள்தோறும் பிரச்சனை, நாள்தோறும் போராட்டம், ஏன் தான் வாழ்றனோ. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு பயப்படுகிற சூழ்நிலை நீங்கள் சொல்லுகிற காரியம், ஆனால் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா அவரை நம்புகிறதுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த இடத்தை விட்டு நீ போகிறதுனால நீ அந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். அந்த இடத்துல இருந்து அவரை நம்பும் போது தான் அவர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்றார், புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் பறந்து போயிருப்பேனே. பாக்கெட்டில் ஒண்டி காசு இருந்தா நான் எங்கனா போயிருப்பேனே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பறந்து போவாம இருக்குதான் உனக்கு சிறகுகளே கொடுக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் உன்னையும் என்னையும் ஆண்டவருடைய சாயல ரூபமாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம், நீங்கள் வாசியுங்கள் 56ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 56:8 வாசியுங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். கண்ணீரை
உம்முடைய துருத்தியில வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அலைச்சல்கள்லாம் அறிந்திருக்கிற தேவன் உனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. நீ தனிமையில் விடுகிற கண்ணீர், நீ தடுமாற சூழல விடுகிற கண்ணீர் எல்லாம் அவர் துருத்தில வச்சிருக்கிறாரு. நீ மறந்துட்டார் நினைக்கிறீங்களா? அதை ஒவ்வொன்றும் கணக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ மனுஷனுக்கு விடுற கண்ணீர் எல்லாம் அது ஒன்றுக்கும் வீண். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விடுற உங்க கண்ணீரை அவர் துரித்தில் வச்சு அது ஒவ்வொன்றும் எண்ணின்னு இருக்கிறாரு. உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கே தாவீது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் அவர் கடந்து போகிறார். ஆனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆகாரை அனுப்பும்போது, நீங்கள் ஆதியாகமம் 21:14 வாசியுங்கள். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். கணவன் இருந்தும் அவளுக்கு ஒரு அலைச்சல் இருக்கிறது, மனைவி இருந்தும் ஒரு அலைச்சல் இருக்கிறது. இன்னைக்கு கணவன் இல்லை என்றாலும் ஒரு அலைச்சல் இருக்கிறது. உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. யாருங்க ஆகார் அனுப்புறது? யார் அனுப்புது? ஆபிரகாம் அனுப்புகிறார். எதை கொடுத்து அனுப்புறாரு? அப்பத்தையும் துருத்தியும் தண்ணீர் எடுத்து அனுப்புறாரு. அல்லேலூயா. யார் அனுப்ப சொன்னது? ஆண்டவர் அனுப்ப சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் அனுப்ப சொல்றாரு. ஆனால் அனுப்பியும் அவள் அலைச்சல்களை அறிய வைத்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். உனக்கு அலைச்சல்கள் வருகிறது, ஆமென். உன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிறது, பயம் வருகிறது. ஆனா அந்த சூழ்நிலை நீ கர்த்தரை நம்புகிறதுக்காக தான் உனக்கு இந்த பாதையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். துருத்திருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். அல்லேலூயா. தண்ணீர் செலவழிந்து விட்டது, ஆனால் அவள் பிள்ளை சாகிறத பார்க்காம அம்புப்பாய் தூரம் போய் அழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. அவள் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டு அங்கே 17ஆம் வசனத்தில், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்க இடத்தில் தேவன் அதை சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் பயப்படுற? எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ பயப்படுறியா? வனாந்திரம் என் வாழ்க்கையா போயிடுச்சு, என் பிள்ளைய நானும் தான் என் வாழ்க்கை இந்த வனாந்திரத்தில் முடிய போறேன்னு நினைச்சியா? இல்லை, உன்னை அனுப்பினாலும் உன்னை ஒருபோது நான் கைவிட மாட்டேன், நான் உனக்கு துணையாயிருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த வனாந்திரத்தில் அவள் சத்தத்தை யாரும் அறியல. வனாந்திரத்திலே அவள் சத்தத்தை கேட்பாருன்னா வயல்வெளியில வந்திருக்கிறிய உன் சத்தத்தை கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆலயத்தில் வந்திருக்கிறீங்களா, உன் சத்தத்தை கேட்க மாட்டாரா? உன் கண்ணீரை கேட்க மாட்டாரா? உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 18ஆம் வசனம் வாசியுங்கள். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அல்லேலூயா. நீ சாகிறதுக்காக நான் அந்த பாதையில் அனுப்பல, இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ காணும்படியாய் தான் உன்னை இந்த பாதையில் நடத்தின. அல்லேலூயா. அவ ஆகார் கண்டால், அல்லேலூயா, ஆண்டவர் பெரிய ஜாதியாக்கினார். அல்லேலூயா. வனாந்திரத்திலே ஆண்டவரை பார்த்தான்னா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஏன் நீங்க ஆண்டவரை பார்க்க முடியல? அல்லேலூயா. ஏன் கர்த்தரை உங்களால நம்ப முடியல? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் அவரை நம்பும் போது அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். எப்படி இந்த மாதத்தில் இவ்வளவு தேவைகள், என்னுடைய பிள்ளைகளோட படிப்பு, என்னுடைய வேலை காரியம், போக்குவரத்து எல்லாம் நான் எப்படி இதை செய்ய முடியும்? ஒருவேளை நான் கொடுக்க வேண்டிய காரியம் இவ்வளோ தொகையா இருக்குது, என்ன செய்ய போறேன்? ஒருவேளை பயப்படுறீங்களா? அல்லேலூயா.
இந்த பயப்படுகிற நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவன் முடிஞ்சு போச்சு, இனி என்னால் பார்க்கவே முடியாதுன்னு போயிட்டா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதன் சத்தத்தை கேட்டார். நீ முடிந்து போயிட்டுதுன்னு நினைக்கிற, ஆனால் அங்கே தான் ஆண்டவர் ஒரு தொடக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன நெருக்கத்தில் இக்கட்டில் இந்த பாதையில் உன்னை நடத்துறாருன்னா நீ முழுவதும் அவரை 100% நம்பணும். அல்லேலூயா. அவள் ஆகார் நம்பினால் கர்த்தர் அங்கே அந்த பிள்ளை ஆசீர்வதித்தார். ஏசாயா 41:13 சொல்லுது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, பயப்படாத, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் கரத்தை பிடிச்சு நான் நடத்துறேன். குருடன் அழியாத வழியில நடக்கிறது போல நான் உன்னை நடத்துவேன். எப்படி இந்த வாரத்தில் நடத்தணும், எப்படி இந்த தேவைகளை சந்திக்கணும். அல்லேலூயா. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ குருடனை போல குருட்டுத்தனமா நீ அவரை விசுவாசி, அவரை நம்பு, சரியான பாதையில் உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. குருடன் குருடனை வழி காட்ட கூடுமானால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்களே. உன்னை வழிகாட்டுற குருடர் இல்லப்பா, அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சம், அவர் பிரகாசிக்கிற வெளிச்சம். நீ நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உன்னை எப்படி பள்ளத்தில் விட்டுருவாரு? உன்னை பள்ளத்திலிருந்து தூக்கி உன்னை கண்மலை நிறுத்துகிற ஆண்டவரை தானே நீ ஆராதிக்கிறாய். அவர் உன்னை துணையா இருந்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அவரை நீங்கள் நம்பும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நாகும் 1:1 வாசிங்கள். நாகும் 1 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டில் வந்திருக்கிறீங்களா? இந்த மாதம் ஒரு இக்கட்டு, ஒரு துன்பம், ஒரு நெருக்கம் வந்திருக்குது. ஆனால் சொல்றாரு இங்க நாகும் சொல்லப்படுகிறதுல என்ன சொல்றாருன்னா, நான் அவரே எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கிறேன். இக்கட்டு சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் அவரை நம்பும்போது அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமா இருந்து எல்லாம் பாதையில உனக்கு கரெக்டா இருந்து நம்புறது அல்ல. உனக்கு எல்லா சூழ்நிலை ஒரு இக்கட்டு, ஒரு நெருக்கம், ஒரு தடைகள். ஆனா அந்த பாதையில தான் ஆமென். சில கூட இருக்கும் சொல்லுவாங்க, ரொம்ப இக்கட்டு, ஒன்றும் செய்ய முடியாதுங்க, கர்த்தரை தான் நம்புங்க, எல்லாமே கைவிட்டுருவாங்க. அது மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதராக இருக்கலாம். இப்படிப்பட்ட இக்கட்டு சூழ்நிலை நடந்து ஒன்றும் முடியாது. பொருளாதாரமே இக்கட்டாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பும்போது அவரே அரணான கோட்டையாக இருக்கிறார். நீங்கள் 2 நாளாகவும் 14 இங்கே ஒரு ராஜா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் ஆண்டவரை நம்புகிறதை நீங்கள் பார்க்கலாம். 2 நாளாகவும் 14 1 வாசிங்கள். அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. கவனிங்கள், இங்கே அபியா என்கிற ராஜா மரித்தான், பிதாக்களுடன் அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய மகன் ஆசா ராஜாவாகிறான். 10 வருஷம் அங்கே ஒரு அமெரிக்கையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா? அமெரிக்கா இருந்தது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏன் இக்கட்டு, ஏன் குடும்பத்தில் இக்கட்டு, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? நீங்கள் 3 வாசியுங்கள். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தார். கவனிங்கள், அந்நிய தேவர்களை, உன்னை அழைத்தவர் நான் ஒருவரே தேவன், நான் ஒருவரே கர்த்தர், நான் என்ன என்று உனக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் சொன்னார்ல, அவரை ஆராதிக்க தானே உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஏன் உங்க வீட்டுக்குள்ள அந்நிய காரியம், அந்நிய உபசரிப்பு, அந்நிய சம்பாஷணை? அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? மேடைகளை அகற்றினான், சிலைகளை உடைத்தான், விக்கிரக தோப்புகளை வெட்டினான். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை செய்யும்படி கற்பித்தான். அல்லேலூயா. அவன் நாட்களில் ஒரு இளைப்பாறுதலை வைத்தார், சமாதானத்தை வைத்தார்.
ஏன் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் உன் குடும்பத்தில் இளைப்பாறுது இல்லை? அந்நிய காரியம், அந்நிய உபதேசம், அந்நிய காரியம், அந்நிய சம்பாஷணைகள், விட்டு வந்த காரியம் உனக்குள்ள இருக்கிறதா? உன் வீட்டுக்குள்ள இன்னும் நீ அகற்ற வேண்டிய மேடைகள் அகற்றவில்லையா? இன்னும் சிலை வழிபாடுகள், ஏன்னா சிலையை வழிபடல, இன்னும் அந்த விக்கிரகத்தை எதற்கு அதிக நேரம் கொடுத்து நீ நேரம் எடுத்து நீ காணப்படுகிறாய்? உன்னை தேவனை ஆராதிக்க முடியாத காரியத்தை நீ அறிந்தும் இன்னும் உனக்குள்ளே விக்கிரக காரியம் இருக்கிறதா? அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினான். அவனுக்கு விரோதமா யுத்தம் இல்லை. அமெரிக்கா அமைதியா இருந்தது. அவன் விரும்பினதை நிறைவேற்றினான். அவன் விரும்பினதை வாங்கினான், கட்டினான். ஏன் உன்னால ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லாம் தடையா இருக்குது, போராட்டம் இருக்குது? நீ ஆராய்ஞ்சு பாரு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பும் வீட்டுக்குள்ள இருக்கிறதா? அந்த அருவருப்புகள் மத்தியில் நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாயா? ஏன் உன் வாழ்க்கையில் நெருக்கம், இக்கட்டு சூழ்நிலை, பிள்ளைகள் எதற்கு உனக்கு போராட்டம், அமைதி இல்லாமல் சூழ்நிலை இருக்கிறது? ஆராய்ந்து பார்க்கிறாயா? ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்கினார். பட்டணத்தை கட்டினான், அதனால கர்த்தரை தேடினோன். வாசிங்கள், 7ஆம் வசனம் வாசிங்கள். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அவன் சொன்னா, பட்டணங்களை கட்டினோம், கோபுரங்களை உண்டு பண்ணினோம், பட்டணங்களை பலப்படுத்தினோம். ஆனால் நம்முடைய தேவனை தேடினோம். கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார், நம் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு நன்றி உள்ள இருதயம் ஆசாவுக்கு இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ததை மறக்கல. கர்த்தரை தேடினான், ஆலயத்தில் தேடினான், ஜபத்தில் தேடினான், எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆராதித்தார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா கூட்டங்கள், ஆராதனை, ஊழிய நீ கலந்து கொள்வாயனால், கர்த்தர் செய்ததுக்கு நீ நன்றி உள்ளதா இருப்பாயனால், கர்த்தர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனை மாத்திரம் முடிஞ்சு போச்சு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இல்லை. அவன் சொல்றான், நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரையா, நம்ம அவரை தேடக்கூடாதா? அவரை ஆராதிக்க கூடாதா? அவரை ஆர்ப்பரிக்க கூடாதா? அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஆசாவுடைய சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, 5,20,000 அவனுடைய வீரர்கள் இருக்கிறார்கள். இப்போது திடீரென்று 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பிய தேசனாகிய சேரா 10 லட்சம் பேரோடு 300 ரதங்களோடு கூட அவனுக்கு எதிராக வருகிறான். பாருங்க, இவ்வளோ ஒரு இக்கட்டு பாருங்க. அப்போ ஜனங்க சொல்லியிருப்பாங்கல்ல, எப்பா இவ்வளோ ஆண்டவரை தேடன, இவ்வளோ ஆண்டவருக்கு நன்றியா செலுத்துங்க, இப்போ பாரு ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பிச்சிருக்கிறாரு. எல்லாம் வாய் சொல்லியிருக்கல. அல்லேலூயா. சொல்லுமா சொல்லாதா? இப்போ ஆண்டவரை இவ்வளோ நன்றி உள்ள துதிக்கிறான். 5,20,000 சேனை வீரர் இருக்கிறாங்க. திடீர்னு எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரோட 300 ரதங்களோடு எதிர்கொண்டு பாளையத்தில் வந்து நிற்கிறான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கூட இருக்கிறவங்களாம் அவிசுவாசமா பேசியிருப்பா. இவ்வளோ தேவனுக்கு மாத்தட்டி நின்னியப்பா, கர்த்தரை தேடுன்னு நினைப்பா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அழிவை மத்தியில் வச்சிருக்கிறாருப்பா, நெருக்கத்தை வச்சிருக்கிறாரப்பா. ஆனால் அவன் ஜபத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். வாசிங்கள், 11ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அல்லேலூயா. அவன் ஏறெடுத்த இந்த ஒரு ஜெபம் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? 6 லட்சத்தி, ஆமென், அல்லேலூயா. மீதி 10 லட்சத்துல 5,20,000 போனா மீதி எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? உங்களதான் கேட்கிறேன். 10 லட்சத்துல 5,20,000 போனா எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? 4,80,000 பேர். அல்லேலூயா.
இப்ப இந்த 4,80,000 பேரை சொல்றாரு, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. அல்லேலூயா. யுத்தம் எங்களுடையதல்ல ஆண்டவரே, உங்களுடையது ஆண்டவரே, நீர் துணை நில்லும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. எக்ஸ்ட்ரா பாத்தீங்க, பாதிக்கு பாதி 4,80,000 பேர் அதிகமா இருக்கிறான். இப்ப யுத்தம் பண்ணுகிற 5,20,000 பேர் என்ன பண்ணிருப்பான்? பின்னிட்டு ஓடி இருப்பான். ஆனா இந்த ஆசாவுடைய ஜெபம், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். ஒரு ராஜாவுடைய வார்த்தையின் மூலமாக. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவன உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உனக்கு எதிராக படைகள் வரலாம், சேனைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், இக்கட்டு இருக்கலாம், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு உதவி செய்து லேசான காரியம். அல்லேலூயா. அந்த இக்கட்டில் நீங்க நம்பும் போதுதான் என்ன செய்கிறார்? 12வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அல்லேலூயா. ஆசா சொன்ன, ஆண்டவரே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே ஆண்டவரே. இது எங்களுக்கு யுத்தம் இல்ல ஆண்டவர், உங்களுக்கு யுத்தம். அல்லேலூயா. யுத்தத்துல கர்த்தர் ஜெயிப்பாரா தோப்பாரா? அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆயுதம் இல்லாமலேயே சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர். நீங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் மேன்மை பாராட்டுகிறீர்கள், நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. பார்வோன் ரதத்தையும் குதிரையும் மேன்மை பாராட்டி இஸ்ரவேலை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் பயந்தாங்க, என்னப்பா இக்கட்டு நடுவுல மாட்டிக்கணும்பா. ஆனா மோசே சொன்னா, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலுக்கு முன்னும் பின்னுமாக இருந்தார். பார்வோன் சொன்னா, இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ ஆண்டவர் இக்கட்ல நம்பும் போது அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கிதியோன் மீதியானேர் 7 வருஷம் அவனை மிதித்து இருந்தான். அல்லேலூயா. அவன் 30,000 பேர் மணல் அத்தனையான திரளான சேனை இருந்தான். ஆனா ஆண்டவர் 10,000 பேர்ல 9,000. அல்லேலூயா. எத்தனை பேர் அனுப்பிச்சு விட்டாரு? 10,000த்துல உங்களதான் கேட்கிறேன். 9,300 பேர் அனுப்பிச்சு விட்டாரு, 700 பேர் அனுப்பிச்சுட்டாரு, மீதி 300 பேர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் மீதியானரை முறியடிப்பேன். அல்லேலூயா. கடல் மணல் அத்தனை அளவுக்கு திரளான சேனைகள் இருந்தான். ஆனா 300 பேரை கொண்டு கர்த்தர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஜெயத்தை எடுத்தார். ஏன்னா யுத்தம் அவருடையதுன்னு வந்துட்டா அவரை தவிர வேற ஒருத்தன் நிற்க முடியாது. நீங்கள நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அதையே பாருங்க, 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, எத்தியோப்பியர் வாசிங்க, அவர்களை ஆசாவும் அவனுடைய ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். மிகுதியாக அவர்கள் கொள்ளையடித்து சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் மீண்டும் பலம் கொள்ளவில்லை, முறிந்து போனார்கள். அல்லேலூயா. ஆசா ஒரு ஜெபம் பண்ணினா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஆண்டவர் உதவி செய்து லேசான காரியம். ஆண்டவர் எந்த சூழ்நிலை இந்த மாதத்தில் கடந்து போகிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அது பலவீனமாக இருக்கலாம், சரீர போராட்டமாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து லேசான காரியமாக இருக்கிறோம். யாரும் கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர்
செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேன் ஐயா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேன் ஐயா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்தில் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமா இருக்கிறார் என்ற வார்த்தை எங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ நம்பு, இந்த மாதத்தில் நான் உனக்கு துணையாய் இருப்பேன், உனக்கு கேடகமாய் இருப்பேன். நீ நம்புகிறது அவரால் வரும். ஷபாலா துராபா கரா. ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிற ஆண்டவரே, உம்மையே நம்புகிறப்பா, உம்மையே நம்புகிறப்பா. வந்திருக்கிற சபையார் குடும்பத்தின் யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நம்பி இந்த மாதத்துக்கு கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும், பிள்ளைகளுடைய காரியத்தில், படிக்கிற அவருடைய காலேஜ் காரியம், ஸ்கூல் போகிற காரியம், வேலைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றுமே நம்புகிறாண்டவரே. துணையாயிருந்து பிரயாணங்களை நீர்களுக்கு பாதுகாப்பாய் கேடகமாய் இருப்பீராக, அவளை வழி நடத்துவீராக, தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.